அருண்மொழிநாதனுக்கு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்த பின்னர் அருண் தனது அக்காவை அவமானப்படுத்தியவளை பழிவாங்க பூர்ணிமாவின் லேப்டாப்பை ஹேக் செய்ய ஆரம்பித்தான். சிறிது நேரங்களிலேயே அவளது லேப்டாப்பில் நுழைந்து விட்டான். அங்கு அவன் கண்டது தனது அக்காவை அசிங்கமாக பேசிய மெசேஜ்கள். அவற்றை படிக்க படிக்க அருணின் கோபம் எல்லையை கடக்க ஆரம்பித்தது. அவன் நம்பியாரை போல கைகளை பிசைய ஆரம்பித்தான். அவனது வினோதமான செயல்களை கண்ட அவந்திகா இவன் அருகில் வந்து என்னாச்சு அருண் என்று கேட்டாள். சட்டென்று தனது மடிக்கணினியை மூடியவன் ஒண்ணுமில்லையே என்று படபடக்க அவனது அருகில் சென்று அமர்ந்து அவனது மடிக்கணினியை திறந்தாள். அக்கா என்று அவன் ஏதோ சொல்ல வருவதற்குள் அவள் பூர்ணிமாவின் லேப்டாப்பில் ஹேக் செய்யப்பட்டிருந்த இங்கு திரையில் தெரிந்த மெசேஜ்களை படித்து முடித்து விட்டாள். அக்கா இங்க பாருங்க, அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் நீங்க யாருன்னே தெரியாது. அவங்கெல்லாம் பூர்ணிமாவுக்கு ஜால்ரா தட்டுறதுக்காக இப்படிலாம் பேசுறாங்க. அதனால இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க என்று இவன் கூற, நீ பூர்ணிமாவோட லேப்டாப்பை ஹேக் பண்ணிட்டியா என்று திரையை வெறித்து கொண்டிருந்த கண்களை அகற்றாமல் அவந்திகா கேட்க, அருணும் ஆம் என்று தலையாட்டினான். நான் அவ சிஸ்டம் மொத்தமா கிராஷ் பண்ணிடலாம் தான்க்கா ஹேக் பண்ண. அவ உங்ககிட்ட எப்படிலாம் பேசினா அதான் என்று அவன் இழுக்க, அவனுக்கு மட்டும் பூர்ணிமா இவ்வளவு மோசமான பெண் என்று காலையிலேயே தெரிந்திருந்தால் அப்போதே அவளை அத்தோடு போனால் போகட்டும் என்று விட்டிருக்க மாட்டான். அக்கா நீங்க இவங்க பேசுனதெல்லாம் கண்டுக்காதீங்க, இதோ இப்போ அவ சிஸ்டமை கிராஷ் பண்ணிடுறேன் என்று கூறியபடி அவன் வேலையில் இறங்க, அருண் உண்மைய சொல்லு, என்னை பார்த்தா மம்மி படத்துல வர பேயாட்டமா இருக்கு என்று அவந்திகா கேட்க, அக்கா அப்படிலாம் இல்ல, நீங்க பார்க்க அந்த மகாராணி கிளியோபாட்ரா மாதிரி இருக்கீங்க, உங்ககிட்ட எந்த குறையும் இல்ல, என்ன நம்புங்க. அவனது இதயத்தில் இருந்து உதிர்ந்தன அருணின் வார்த்தைகள். அவளது இத்தனை வருடங்களில் கடும் உழைப்பு அவளுக்கு இன்னும் அழகுதான் சேர்த்திருந்தது. அதுவும் அந்த பூர்ணிமாவோடு ஒப்பிட்டால் அவளை விட 100 மடங்கு அழகாகத்தான் தெரிந்தாள் அவந்திகா அருணின் கண்களுக்கு. ஆனா அவங்க சொல்ற மாதிரி இன்னும் நம்ம பணத்துக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் தான் அருண் என்று அவந்திகா கூற, அக்கா நீ கவலைப்படாத, நான் சீக்கிரமாவே வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் நம்ம இருக்கிறதுல விலை அதிகமான ட்ரெஸ் எல்லாம் வாங்கலாம். அப்புறம் பாக்கலாம் இவங்க மூஞ்ச எங்க கொண்டு வச்சுக்கிறாங்கன்னு என்று அருண் கூற, அவந்திகாவிற்கு இப்படிப்பட்ட அன்பிற்குத்தான் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை. அருண் நீ இரு, நான் பாக்குறேன் அவளோட லேப்டாப்ல என்னென்ன இருக்குன்னு என்று அவந்திகா மடிக்கணினியை நோண்ட ஆரம்பிக்க அதில் ஆயிரக்கணக்கான பூர்ணிமாவின் செல்ஃபிகள் குவிந்து போயிருந்தன. இதை பார்த்த அருண், சை இந்த பொம்பளைக்கு இதை விட்ட வேற வேலையே இருக்காது போல என்று நொந்து போய்விட்டான். பின்ன 1 2 10,000த்திற்கும் மேல் குவிந்து போய் இருந்தால் அவனும் தான் நொந்து போகாமல் என்ன செய்வான் பாவம். அதில் சில செல்ஃபிகள் ரவிச்சந்திரனுடன் எடுத்திருந்தாள் பூர்ணிமா. அதில் எந்த செல்ஃபியிலும் அவன் முகத்தில் சந்தோஷமோ ஆர்வமோ எதுவும் இல்லை. கடமைக்கு என்பார்களே அதுபோல் தான் போஸ் கொடுத்திருந்தான். அக்கா ஒரு ஆம்பளையோட மனசு ஆம்பளைக்கு தான் தெரியும்னு சொல்வாங்க, அதை வச்சு சொல்றேன், மிஸ்டர் ரவிச்சந்திரன் அந்த பூர்ணிமாவை ஒரு துளி கூட லவ் பண்ணல என்று அருண் கூற, அவர் யார லவ் பண்ணா எனக்கு என்ன, இல்ல லவ் பண்ணலனா எனக்கு என்ன என்று எந்த வகை உணர்ச்சியும் இன்றி கூறிவிட்டாள். அவந்திகாவிற்கு முன்னரே தெரியும் ரவிச்சந்திரன் பூர்ணிமாவை காதலிக்கவில்லை என்று. இன்னும் சொல்ல போனால் ரவிச்சந்திரனது மனம் ஒரு பாறங்கல்லை போன்றது. அது இந்த உலகத்தில் இருக்கும் எந்த பெண்ணையுமே காதலிக்காது என்பது அவந்திகாவின் எண்ணம். ரவிச்சந்திரனின் பெயரை கேட்டவுடனேயே தன் அக்காவின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்து கடினத்தன்மை வந்ததே அருணும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமாவோட லேப்டாப்ல எதுவும் யூஸ்ஃபுல் ஆனதெல்லாம் இருக்காதுக்கா என்று கூறிக்கொண்டே வந்தவனின் கண்களில் பட்டது அந்த புத்தகத்தின் கோப்பு. இது என்னக்கா ஏதோ புக்காட்டம் இருக்கு என்று அருண் கேட்க, பூர்ணிமா ஒரு எழுத்தாளர், அவ நிறைய புக்ஸ் எழுதியிருக்கா என்று அவந்திகா கூறியதை கேட்டவும் அருணுக்கு நெஞ்சு வெடிப்பது போல் ஆகிவிட்டது. இவளெல்லாம் புக் எழுதினா நம்ம நாட்டோட நிலைமை என்ன ஆகுறதக்கா என்று கேட்டவனின் முகத்தை பார்த்தவளுக்கு சிரிப்பு வந்தது. அந்த கோப்பை திறந்து பார்த்தவளுக்கு அது அப்பொழுதுதான் எழுதி கொண்டிருக்கும் புத்தகம் என்று தெரிந்தது. அவ இதுக்கு ஏதாச்சும் பேக்கப் எடுத்து வச்சிருப்பாளாக்கா, அப்படி எதுவும் இல்லனா நாம அவளோட சிஸ்டம என்று கூறிவிட்டு முன்னர் சிரித்த அதே வில்லன் சிரிப்பை சிரித்து வைத்தான் அருண். இருக்காதுன்னு நினைக்கிறேன் அருண், அதுவும் இல்லாம இதுல நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும் போல, அதனால இது நம்ம கிராஷ் பண்ண வேணாம் என்று கூறினாள் அவந்திகா. அக்கா அதெல்லாம் முக்கியமான ஃபைல்ஸா இருந்தா தான் நாம அதை கண்டிப்பா கிராஷ் பண்ணணும். அக்கா இந்த பாவம் பாக்குறதுலாம் நம்ம மனுஷங்களுக்கு மட்டும்தான், இவெல்லாம் பாவம் பார்க்க கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவக்கா. இவ ஆடின ஆட்டத்துக்கு இவளுக்கெல்லாம் நம்ம பாடம் கத்து கொடுத்தே ஆகணும் என்று அருண் தீவிரமாக கூற, அருண் நான் சொன்னது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, இப்போ நான் பண்ண போறத பாரு என்று அவந்திகா கூற
தனது அக்கா என்ன செய்ய போகிறாள் என்று ஆர்வம் மேலோங்கியது. ஒரு தம்பதியினர் உல்லாசமாக இருப்பதை போன்ற ஜிஃப் ஒன்றை இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கி பூர்ணிமாவின் வாட்ஸ்ஆப்பில் கான்டாக்டில் இருந்த அனைவருக்கும் அனுப்பிவிட்டாள் அவந்திகா. அந்த நேரம் பார்த்து பூர்ணிமா ஏதாச்சும் சாப்பிட்டு விட்டு வரலாம் என்று சென்றிருந்ததால் அது அவளுக்கு தெரியவில்லை. திரும்பி வந்தவள் தனக்கு மெசேஜ் வரும் சத்தங்கள் வந்து கொண்டிருப்பதை உணர்ந்து லேப்டாப்பை எடுத்தாள். பூர்ணிமா, என்ன இது என்று அவளுடைய ஒரு தோழி அந்த ஜிஃபை பார்த்து விட்டு கேட்க பூர்ணிமாவுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. இதென்ன, இது எப்படி நடந்திருக்கும்? நம்ம எதுவும் அனுப்பலையே. அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அதுவும் அது தன்னுடைய கான்டாக்டில் இருந்த அனைவருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்தவளுக்கு தலையில் இடி இறங்கியது போல இருந்தது. இவள் திரையையே வெறித்து பார்த்து கொண்டிருக்க திடீரென்று அந்த திரை கருப்பாக்கிவிட்டது. அவள் மறுபடியும் தனது லேப்டாப்பை உயிர்ப்பிக்க முயற்சி செய்ய அது இறுதி வரை ஆன் ஆகவே இல்லை. இங்கு அருணுக்கு தன் அக்காவின் செயலால் பூர்ணிமாவின் முகம் எப்படி போயிருக்கும் என்று நினைத்து பார்த்து சிரித்து சிரித்து வயிற்று வலியே வந்துவிட்டது. ஆனால் இந்த திருட்டு வேளையின் தலைவியான அவந்திகாவின் முகமோ ஏதோ புத்தத்துறவியை போல இருந்தது. அக்கா, செம்மக்கா, எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு என்று இன்னும் சிரித்து கொண்டே கேட்க அவன் தனது அக்காவின் மூளையில் இருந்து இத்தகைய குட்டி சாத்தானும் வரக்கூடும் என்று இன்னுமே நம்ப முடியவில்லை. அவந்திகா ஒரு சிரிப்பை மட்டும்தான் உதிர்த்தாள். அவந்திகாவுக்குமே தெரியும் பூர்ணிமாவை பொறுத்த வரையில் தன்னை மிக நல்லவள் என்று அடுத்தவர் முன் காட்டிக்கொள்வது எவ்வளவு முக்கியம் என்று. ஆனா அக்கா, இது அவளுக்கு வேணும்தான் என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தான். திடீரென்று அருணின் தலையில் பல்ப் எரிய, ஆமாக்கா, மிஸ்டர் ரவிச்சந்திரனும் அவளோட கான்டாக்ட்ஸ்ல இருந்திருப்பார்ல, அப்போ அது அவருக்கும் போயிருக்கும்ல என்று ஆர்வம் வழியும் முகத்தோட அருண் கேட்க, ரவிச்சந்திரனுக்கு மட்டுமில்ல, சுலோச்சனா மற்றும் ராமச்சந்திரனும் கூட பூர்ணிமாவின் வாட்ஸ்ஆப் கான்டாக்டில் இருந்தார்கள். ஏதோ வேலை செய்து கொண்டிருந்த ரவிச்சந்திரன் தனக்கு வந்த மெசேஜை எடுத்து பார்க்க பூர்ணிமாவிடம் இருந்து வந்த மெசேஜை பார்த்தவன் கோபத்தில் கண்கள் சிவந்து விட்டன. சுலோச்சனாவும் ராமச்சந்திரனும் கூட மிகவும் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். பின்னர் இருவருக்குமே அது அனுப்பப்பட்டிருக்க பூர்ணிமாவின் லேப்டாப்பில் ஏதாவது வைரஸ் புகுந்திருக்க வேண்டும் என்று நினைத்து மனதை தேற்றிக் கொண்டார்கள். எல்லாம் சரிதான். ஆனால் இந்த மாதிரியான வைரஸ் அவள் அனுப்பிய ஜிஃப் மாதிரியானவை இருக்கும் வலைத்தளங்களே அடிக்கடி பார்த்தால்தானே அவளது லேப்டாப்பை தாக்கி இருக்கக்கூடும். அப்படியென்றால் இதன் அர்த்தம் அவள் சும்மா இருக்கும் பொழுதுகளில் இது மாதிரியான வலைத்தளங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறாள் என்பதா? பூர்ணிமாவும் தனது லேப்டாப்பில் ஏதோ வைரஸ் புகுந்து விட்டது போல என்று எல்லாரிடமும் விளக்கம் கொடுத்து பார்த்து விட்டாள். அவர்களும் புரிந்து கொண்டார்கள். ஆனால் அவர்களின் பேச்சிலேயே இவள் மீது முன்னர் இருந்த மரியாதை குறைந்து விட்டிருப்பதை இவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அறுவை சிகிச்சை முடிந்த 2 நாட்களிலேயே அருண்மொழிநாதன் உடல் நலம் நன்றாக தேறி இருந்தது. அருணும் அவந்திகாவும் அவரை மிக நன்றாக பார்த்து கொண்டார்கள். அக்கா, இப்போ அப்பாவுக்கு உடம்பு முன்னதுக்கு பரவாயில்ல. நீங்க ஏன் போய் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வரக்கூடாது? நம்ம கிட்டதான் இன்னும் 1 லட்சம் ரூபாய் மிச்சம் இருக்குல்ல என்று அருண் கூற, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அருண், இப்ப முதல்ல ஒரு நல்ல வீட்டை ஏற்பாடு பண்ணணும். ஆமாங்கா, இனிமேலும் நாம அந்த அபார்ட்மெண்ட்ல தங்க வேணாம். நான் இந்த வேலையை பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இல்ல அருண், நான் ஆல்ரெடி இடத்த பாத்துட்டேன். இந்த வேலைய நான் பாக்குறேன், நீங்க இருந்து சித்தப்பாவை பாத்துக்கோ. நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன் என்று அவந்திகா கூற, அக்கா எங்க போறீங்க என்று கேட்டபோது அவள் இவனை திரும்பியும் பார்க்காமல் சென்று விட்டாள். அவள் சென்ற இடம் நாதன் குடும்பத்தின் பங்களா. சில வருடங்களுக்கு முன் சில இந்த இடத்திற்கும் சிறிதும் தகுதியில்லாத மனிதர்கள் இதை கைப்பற்றி விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய நேரம் இது. அவந்திகா சென்ற கதவின் அருகில் இருந்த காலிங் பெல்லை அழுத்திய சில வினாடிகளில் கதவு திறக்கப்பட்டது. அங்கே அவர்கள் வீட்டில் பல ஆண்டுகளாக வேலை செய்யும் கோமதி நின்றிருந்தார். இவளை யார் என்று தெரியாமல் வெறித்து பார்த்த கோமதியின் கண்கள் சில வினாடிகளில் ஆச்சரியத்தை காட்டியது. அவந்திகாமா? அவள் குரலில் தடுமாற்றம். பத்மினி வீட்ல இருக்காங்களா? நேரடியாக விஷயத்திற்கு வந்தாள் அவந்திகா. இருக்காங்கம்மா என்றாள் கோமதி. அவளை புறங்கையால் நகர்த்திவிட்டு உள்ளே நுழைந்தாள் அவந்திகா. யார் வந்திருக்கா கோமதி என்றபடியே மாடி படிகளில் இருந்து ஒயிலாக மகாராணியின் தோரணியில் இறங்கி வந்தாள் பத்மினி. அவள் கால்கள் கீழே நிற்கும் அவந்திகாவை பார்த்ததும் தானாக நின்றுவிட்டன. அவந்திகா? எப்பொழுதுதான் அவளை இதற்கு முன் இறுதியாக சந்தித்தோம் என்று நினைத்து பார்த்தாள் பத்மினி. 2 வருடங்களுக்கு முன்னர் பார்த்தது. அவந்திகா அன்று கடும் காய்ச்சலில் வந்திருந்தாள். கையில் இருந்த பணமெல்லாம் செலவாகி கடன்பட்டு வேறு வழியின்றி தனக்கு சேர வேண்டிய சொத்தை திருப்பி தருமாறு கேட்க வந்திருந்தாள்.
அப்படி வந்தவளைத்தான் பத்மினி விரட்டி அடித்தாள். ஆம், அன்றுதான் இவளை கடைசியாக பார்த்தோம். பத்மினிக்கு ஞாபகம் வந்தது. இப்போ எதற்காக திரும்பி வந்திருப்பா என்ற எண்ணம் பத்மினியின் மனதில் ஓடியது. ஆனால் என்றாவது ஒரு நாள் போக்கிடம் இல்லாமல் இங்குதான் திரும்பி வருவாள் என்று தனது நெடுநாள் ஆசை நிறைவேறியதில் அவளது மனதில் சந்தோஷ குமிழிகள். இந்த அவந்திகாவிற்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா 6 வருஷத்துக்கு முன்னாடி இவளுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு நான் தான் காரணமா இருப்பேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருப்பா. ஏதோ எனக்கு பெரிய மனசு இருக்க போய்தான் இதுங்களை வீதிக்கு அனுப்புனதோட விட்டு வச்சேன் என்ற சிந்தனைகள் பத்மினியின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. அவந்திகாவை பார்த்த பொழுது கூட அவளை பார்த்து பத்மினிக்கு பயம் எல்லாம் ஒன்றும் வரவில்லை. மொத்த நாதன் குடும்பத்தின் சொத்தும் இப்பொழுது என் கைகளில், நான் எதற்கு பயப்பட வேண்டும் என்ற எண்ணம் பத்மினியினுள். கோமதி, எதுக்கு கண்டவங்களை எல்லாம் உள்ள விட்டு இருக்க? இதென்ன ஆசிரமமா? ஆனா அம்மா, சின்னம்மா என்று அவந்திகாவை பார்த்து இழுக்க, உனக்கு ஏதாவது பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா கோமதி? கண்டவளை எல்லாம் பார்த்து சின்னம்மாங்கிற? இந்த வீட்டுல உனக்கு சின்னம்மானா என் பொண்ணு பவித்ரா மட்டும்தான், ஞாபகம் வச்சுக்கோ, சொல்லிட்டேன் என்று பத்மினி எரிந்து விழ கோமதி அமைதியாகிவிட்டாள். அவந்திகா இதையெல்லாம் கண்டு கொண்டது போல் தெரியவில்லை. அவள் பார்வை எல்லாம் பத்மினியை வெறித்து கொண்டிருந்தது. மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்தவள், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அவந்திகா? நீயே வெளியே போறியா இல்ல செக்யூரிட்டிய கூப்பிடவா என்று பத்மினி கத்த, ஓ, என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளுற அளவுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்திருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று நிதானமாக அவந்திகா கேட்க, யாரும் எனக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அவந்திகா, ஏன்னா இது என்னோட வீடு. முதல்ல இங்க நின்னுகிட்டு வீட்டை நாஸ்தி பண்ணாம இடத்த காலி பண்ணு என்று மீண்டும் அங்கு இருப்பவர்களின் செவிப்பறை கிழிய கத்தினாள் பத்மினி. தனது அப்பாவின் இறப்புக்கு முன் இவள் தன்னை எவ்வளவு பாசமாக பார்த்து கொண்டாள் என்று நினைத்து பார்த்தாள் அவந்திகா. அவர் இறந்த பின் ச்சே பச்சோந்திகள் என்று நினைத்து கொண்டாள். உங்களோட வீடா? பத்மினியை நெருங்கி நின்று அவள் கண்களை பார்த்து கேட்டாள். பாருங்க பத்மினி, எங்க அப்பாவோட சாவு, என்னோட ஆக்சிடென்ட் எல்லாம் நீங்க செஞ்ச சித்து விளையாட்டுன்னு இன்னும் கூடவா நான் தெரிஞ்சுக்காம இருப்பேன்னு நினைக்கிறீங்க? அவந்திகாவின் கண்கள் கூர்மையான கத்தி போல் பத்மினியை துளைத்தது. அதற்கு அவள் பெரிதாகவெல்லாம் ஒன்றும் அலட்டி கொள்ளவில்லை. ஓ, உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா என்று கேட்டாள். ஆமா, அதனால்தான் உங்ககிட்ட இருக்க எனக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் திருப்பி வாங்க வந்திருக்கேன். இவளும் பெரிதாக அலட்டி கொள்வது போல் தெரியவில்லை. இவள் கூறியதை கேட்ட பத்மினி தான் பலமாக சிரித்து வைத்தாள். உனக்கு சேர வேண்டியதா? நான் உங்க அப்பாவோட பொண்டாட்டி, அதனால அவர் இறந்த பின்னாடி அவரோட சொத்தெல்லாம் என்கிட்ட வந்துருச்சு. இதுல பங்கு கேட்க நீ யார் அவந்திகா? இப்போ நீ கோர்ட்டுக்கு போறனாலும் தாராளமா போய்க்கோ, எங்கேயும் உன் பேச்சு எடுபடாது என்று தோளை குலுக்கினாள். தனக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு பத்மினி தான் காரணமாக இருக்கும் என்று அவந்திகா போலீசில் புகார் அளித்தது தெரிந்த பிறகும் சும்மா இருக்க பத்மினி என்ன முட்டாளா? இவளை போன்ற ஆட்களுக்குத்தான் சட்டத்தில் இருக்கும் ஓட்டைகள் எல்லாம் அத்துப்படி. இல்லை என்றால் இவளை போல் அடுத்தவன் சொத்தில் வாழ்பவரெல்லாம் பிழைக்க முடியுமா என்ன? அதனால் தான் முதல் வேளையாக அவளது வக்கீலிடம் பேப்பர்ஸை எல்லாம் தயாரிக்க சொல்லிவிட்டாள். ஓ, கோர்ட்டுக்கு தானே, போலாமே என்று அவந்திகா கூற, அவளது இத்தகைய நிமிர்வு இதுவரை பத்மினியின் முகத்தில் இருந்த புன்னகையை அசைத்து பார்த்தது. நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அவந்திகா, உன்னை ஒரு நாள் நான் ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன். ஆனா முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன். ஏ கோமதி, செக்யூரிட்டிக்கு போன் பண்ணு என்று இவள் அதட்ட, இந்த கோமதி திருவென முழித்தவாறு அப்படியே நின்று கொண்டிருந்தாள். என்ன அசையாம நின்னுகிட்டு இருக்க, உன்னை போய் போன் பண்ண சொன்ன என்று மீண்டும் அதட்ட, கோமதியும் ஓடி சென்று செக்யூரிட்டியை அழைத்தாள். செக்யூரிட்டிக்கு தகவல் சொல்லிவிட்டு வந்த கோமதி அவந்திகாவிடம், அவந்திகாமா, செக்யூரிட்டி வரப்போறாங்க, கிளம்பிருங்கம்மா என்று அறிவுறுத்த, அவந்திகா ஒரு சின்ன புன்னகையை சிந்தினாலே தவிர அங்கிருந்து அசையவில்லை. பத்மினியை பார்த்தபடியே, செக்யூரிட்டி வரதும் நல்லதுதான், இங்க தேவையில்லாத லக்கேஜ் எல்லாம் கிடக்கு, அது கிளீன் பண்ண சொல்லணும் என்று அவந்திகா கூற, ஏ அவந்திகா, யார பார்த்து லக்கேஜ்னு சொல்ற என்று பத்மினி கொந்தளிக்க, உங்களுக்கு காது சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன், நான் வெறும் லக்கேஜ்னு சொல்ல, தேவையில்லாத லக்கேஜ்னு சொன்னேன். அப்புறம் அது யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் என்று கூற, பத்மினியின் ஆத்திரம் பொங்கி எழுந்தது. ஆனாலும் நாதன் குடும்பத்தின் மொத்த சொத்தும் தன் பெயரில் இருக்கும்போது இவளால் தன்னை என்ன செய்துவிட முடியும் என்ற எண்ணம். அதனால் செக்யூரிட்டி வரட்டும் என பொறுமையாக அவளை முறைத்து கொண்டே காத்திருந்தாள். சில நிமிஷங்களில் அங்கு 2 செக்யூரிட்டிகள் வந்து நின்றன. இது நிக்கிறாளே, இவள இந்த வீட்டுல இருந்து வெளியே தள்ளி கேட்ட சாத்துங்க, மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள இவளோட காலடி படவே கூடாது என்று அவள் கூற, அவந்திகாவிடம் திரும்பியவர்கள், மேடம் நீங்களே வெளியே வந்துருங்க என
இந்த வீட்டோட ஓனருக்கு விருப்பம் இல்லாம இங்க இருக்க யார வேணா வெளியே அனுப்பலாமா? கண்டிப்பா அனுப்ப முடியும் மேடம். அப்போ இந்த புலி மூட்டைய முதல்ல தூக்கி வெளியே போடுங்க. கேட்டுக்கொண்டிருந்த செக்யூரிட்டிகளுக்கு சிரிப்பு தாங்கவில்லை. மேடம் ப்ளீஸ், சீன் கிரியேட் பண்ணாம முதல்ல வெளியே வாங்க. இந்த வீட்டோட ஓனர் பத்மினி மேம் தான் என்று கூற, அப்போ இந்த வீடு இவங்களோட வீடுங்கிறீங்க என்று பத்மினியை சுட்டி காட்டி கேட்டவள், அதுக்கான ஆதாரம் எங்க? எங்க அப்பா இந்த வீடை எனக்கு தான் கொடுத்தாரு. நீங்க என்னன்னா இந்த வீடு இங்க நிக்கிற இந்த புலி மூட்டையோடதுன்றீங்க. நான் வெளியே போனோம்னா இந்த வீடு இவங்க பேர்ல இருக்கிற பேப்பர்ஸ் காமிங்க, நான் போயிடுறேன் என்று தோளை குலுக்கி விட்டு கைகளை கட்டி நின்று விட்டாள் அவந்திகா. இந்த செக்யூரிட்டிகள் அந்த வீதியில் பணக்கார குடும்பங்கள் மட்டும் இருப்பதால் அங்கு இருப்பவர்களுக்கு என்ன சில மாதங்களுக்கு முன்னர் தான் வேலைக்கு அமர்த்தப்பட்டார்கள். இப்பொழுது அவந்திகா அப்படி கூறவும் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. நீங்க 2 பேரும் இந்த ஏரியாவுக்கு புதுசு போல, அதனால நானே சொல்றேன், இந்த வீட்டோட ஒரிஜினல் ஓனர் எங்க அப்பா தான். இதோ இங்க நிக்கிற இந்த புலி மூட்டை எங்க அப்பாவோட 2ஆம் தாரம் என்று அவந்திகா கூறிவிட தனது பற்களை நரநரத்தாள் பத்மினி. என்ன பார்த்தா புலி மூட்டைங்கிற? உன்ன இந்த பிரச்சனை முடிச்சிட்டு பாத்துக்கிறேன் என்று மனதினுள் கருவிக்கொண்டாள் பத்மினி. நீ கேட்ட அதே கேள்வியை நானும் கேட்கலாம் அவந்திகா. நீ இந்த வீட்டோட ஓனர்னு சொல்றியே, அப்ப அதுக்கான ஆதாரம் எங்க? இந்த வீட்டு பத்திரம் உன் பேர்ல இருக்கிற பத்திரத்தை காமி. இந்த வீட்டுக்கு நான் தான் ஓனர்னு சொன்ன பின்னாடி என்கிட்டயே அதுக்கான பத்திரம் இல்லாம இருக்குமா? கண்டிப்பா என்கிட்ட தான் இருக்கு. ஒருவேளை இவள்கிட்ட ஏதாச்சும் பத்திரம் இருக்குமோ? இல்ல, வீட்டு பத்திரம் இருந்திருந்தா இந்நேரம் அதை காமிச்சிட்டு தான் வேற வேலை பார்த்திருப்பா என்று நினைத்து கொண்டாள் பத்மினி. அப்போ அது காமி. பத்திரம் மட்டும் இல்லனா அடுத்து இந்த பிரச்சனையை கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போவேன். கண்டிப்பா நாம இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும் என்று தலையை ஆட்டினாள் அவந்திகா. ப்ரூஃப் தானே வேணும், இத கொண்டு வர என்றபடியே மாடி படிக்கட்டுகளில் ஏற ஆரம்பித்தாள். அங்கே நில்லு, மேல எங்க போற என்று பத்மினி கீழே நின்றவாறு கத்த, என்னாச்சு, ஏன் இப்ப கத்துறீங்க? நீங்க தானே ப்ரூஃப் கேட்டீங்க, அதை எடுக்கதான் போறேன். உண்மை தெரிய போதுன்னு பயப்படுறீங்களா என்று அவந்திகா கேட்க, நான் எதுக்கு பயப்படுறேனா? நீ இப்போ இருக்கிற நிலைமை பிச்சைக்காரியை விட ஒன்னும் மோசம் இல்ல. அதனால என் வீட்டுல இருக்கிற எதையாச்சும் திருடிட்டு போயிட்டனா அதான் என்று இவள் உதட்டை நெளிக்க சிரிக்கிறாளாம். இவற்றை கேட்ட அவந்திகா, சீக்கிரமே உன்னை பிச்சைக்காரியா ஆக்குறனா இல்லையானா பாரு என்று கத்த வேண்டும் போல் இருந்தது. ஓ, உங்களுக்கு அவ்வளோ பயமா இருந்தா உங்க கூட நிக்கிற 2 செக்யூரிட்டியும் மேல அனுப்புங்க என்று அவந்திகா கூற, அவந்திகா நில்லு என்றவாறு அவந்திகாவை நோக்கி ஓடினாள் பத்மினி. அவளின் பின்னால் அந்த செக்யூரிட்டிகள் இருவரும் ஓடினர். விஷயம் என்னவென்றால், அவந்திகாவின் பிளானை அவர்கள் அழகாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அவள் சென்ற இடம் அவளது தந்தையின் ஸ்டடி ரூம். அவந்திகா, என்ன பண்ற? அங்கு அவந்திகா அங்கிருந்த ஒரு புத்தக அலமாரியில் ஏறி கொண்டிருந்தாள். அந்த சுவரில் ஒரு தட்டு தட்ட அந்த பகுதி கீழே விழுந்தது, புழுதியை கிளப்பியது. அங்கு ஒரு கை நுழையும் அளவிலான ஓட்டை இருக்க அதற்குள் கைவிட்டு அங்கிருந்த பத்திரங்களை எடுத்தாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பத்மினிக்கு உலகம் தலைகீழாக சுழல ஆரம்பித்தது. பத்மினி ஓடி சென்று, அவந்திகா அந்த பேப்பர்ஸ் கொடு என்று அவளிடம் இருந்து வீட்டு பத்திரங்களை பறிக்க பார்த்தாள். பத்மினியை தள்ளிவிட்டு பத்மினியின் பின்னால் வந்திருந்த செக்யூரிட்டிகளிடம் சென்று, பாருங்கன்னா, இதுதான் எங்க அப்பா என் பேர்ல எழுதி வச்ச ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ். இத பாத்துட்டாச்சும் என்னோட வீட்டை எனக்கு திருப்பி கொடுங்க. என்னோட சித்தி இதை யாருக்கும் தெரியாம இத்தனை நாளா மறைச்சிட்டாங்க. உங்க கண்ணு முன்னாடி ஆதாரம் இருக்கு, இந்த வீடு எனக்கு சொந்தமானதுன்னு. இதுக்கு நீங்க 2 பேர் தான் சாட்சி என்று இவள் நிதானமாக எடுத்து கூற, அவள் இவர்களை அண்ணா என்று பேசிய மரியாதையான பேச்சு அவர்களை கவர்ந்தது. இவ சொல்ற பேச்சையெல்லாம் கேட்டுட்டு, நீங்க 2 பேரும் என்ன கல்லாட்டம் நின்னுகிட்டு இருக்கீங்க? நல்லா கேட்டுக்கோங்க, இந்த வீடும் சரி, இந்த வீட்டுல இருக்கிற பொருட்களும் சரி எனக்கு மட்டும் சொந்தமானது. இதோ இங்க நின்னுட்டு இருக்கால இந்த அவந்திகா, இவங்க அப்பா சாக இவன் மட்டும்தான் காரணம். இப்போ என் உயிரையும் வாங்க வந்திருக்கா. அதனால முதல்ல இந்த வீட்டை விட்டு இவளை வெளியே அனுப்புங்க என்று பத்மினி அந்த மறைத்து வைக்கப்பட்டிருந்த பத்திரத்தை அவந்திகா வெளியே எடுத்து விட்ட ஆத்திரத்தில் கத்த, ஓ அப்படியா, அப்போ நீங்க தான் இந்த வீட்டோட சொந்தக்காரன்னு சொல்றீங்க. அப்போ உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தரலாம். இந்தாங்க, இந்த பேப்பர்ஸை நீங்களே பிரிச்சு படிங்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும், சிம்பிள் என்று பத்திரத்தை அவளிடம் நீட்டியவாறு தோளை குலுக்கினாள் அவந்திகா. நானா? பத்மினி மேடம், சீக்கிரம் அதை பிரிச்சு படிங்க. அந்த பத்திரத்துல இந்த வீடு உங்க பேர்ல இருந்துச்சுன்னா அப்படியே இவங்களை இந்த வீட்டை விட்டு நாங்க வெளியே அனுப்புறோம். இல்லனா என்று அந்த செக்யூரிட்டி இழுக்க, 2 பேரும் வாயை மூடுங்க என்று கத்திய பத்மினியின் குரல் அனல் பறந்தது. நான் தான் இந்த வீட்டோட முதலாளி, அதனால நான் சொல்ற பேச்சதான் நீங்க 2 பேரும் கேட்கணும். அர்த்தமாச்சா? நீங்க 2 பேரும் ஆஃப்டர் ஆல் எனக்கு வேலை செய்யற அடிமைங்க. இப்ப மட்டும் நீங்க இவ்வளவு இந்த வீட்டை விட்டு நீங்க 2 பேரும் வெளியே அனுப்பலன்னா
இந்த நிமிஷமே இந்த ஏரியா பிரசிடென்ட் போய் உங்க 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீங்க 2 பேரும் இந்த வேலையில இருக்க முடியாது, பாத்துக்கோங்க என்று உச்ச டெசிபிளில் கத்தினாள் பத்மினி. செக்யூரிட்டியாக வேலைக்கு வந்திருப்பவர்கள் மனிதர்கள் தான் என்று பத்மினிக்கு மறந்து விட்டது போலும். தனக்கு கீழே வேலை செய்பவர்கள் என்பதால் அவர்களை எப்படி வேண்டுமென்றாலும் நடத்தலாம் என்ற எண்ணம் அகந்தை கொண்ட பணக்காரர்கள் மத்தியில் இப்பொழுது மட்டுமில்லை, முன்னர் இருந்தே பரவலாக இருந்து வருகின்ற ஒரு எண்ணம். ஆனால் அவனும் சக மனிதன்தான். எந்த மனிதனுக்கும் அவனது தன்மானத்திற்கு இழுக்கு நேரம் வரையில் பிறர் நடந்து கொண்டால் அது அந்த மனிதனின் உணர்ச்சிகளை எழுப்பிவிடும் என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. அந்த பணக்காரர்கள் தங்களிடம் வேலை செய்பவர்களுக்கு கொடுக்கும் சம்பளமானது அவர்கள் செய்யும் வேலைக்காகத்தானே தவிர அவர்களிடம் மரியாதை குறைந்த ஏச்சுகளை வாங்கி கட்டிக் கொள்வதற்காக இல்லை என்பதையும் மறந்துவிட்டார்கள் போலும். தன்மானம் நிறைந்த எந்த மனிதனும் இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டு பொறுத்து கொண்டிருக்க மாட்டான். இந்த மேடம் இல்லையெனின் சந்த மேடம். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்று கண்ணதாசன் சும்மாவா அன்றே பாடி வைத்தார். அவந்திகா மேடம், நீங்க அந்த பத்திரத்தை படிங்க, அடுத்த நிமிஷம் இந்த அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறோமா இல்லையான்னு பாருங்க என்று அந்த செக்யூரிட்டிகளில் ஒருவன் கூற பத்மினிக்கு திக் என்றிருந்தது. இந்த வீட்டு பத்திரத்தை ஏதோ சிதம்பர ரகசியம் போல இந்த சிதம்பரநாதன் இப்படி மறைத்து வைத்திருப்பார் என்று இவ்வளவு நாள் கனவா கண்டால் எல்லாம் இந்த அவந்திகாவால் வந்தது. உன்னை இந்த அளவுக்கு வரவிட்டதே தப்பா அவந்திகா, உங்க அப்பனோட வளர்ப்புல அதான் இப்படி. இன்னைக்கு நான் உனக்கு பாடம் கத்து கொடுக்காம விட மாட்டேன் என்று அவந்திகாவை நோக்கி கையை ஓங்கி கொண்டு போக அவள் செய்ய வரும் செயலை அறிந்து கொண்ட அவந்திகா பத்மினியின் கால்களை நோக்கி ஓங்கி ஒரு உதை விட்டாள். அவந்திகா விட்ட உதையில் பத்மினி அம்மா என்று கதறியவாறே காலை பிடித்து கொண்டு கீழே போய் விழுந்து விட்டாள். அவந்திகா அந்த பத்திரத்தை படிக்க ஆரம்பித்தாள். அதில் இந்த வீட்டின் முதலாளியான சிதம்பரநாதன் தான் இறந்த பின்னர் தனது மகளாகிய அவந்திகாவிற்கு தான் இந்த வீடு சொந்தமாக வேண்டும் என்று உயில் எழுதி வைத்திருந்தார். இது போலி பத்திரம் என்று பத்மினி கத்த, அப்ப உண்மையான இந்த வீட்டு பத்திரத்தை காமிங்க பத்மினி என்று கூறினாள் அவந்திகா. பத்மினியும் எழுந்து சென்று சில பத்திரங்களை எடுத்து வந்தாள். இதை பார்த்த அவந்திகாவின் புருவங்கள் சுருங்கின. பத்மினி எடுத்து வந்த பத்திரங்கள் அவந்திகாவின் கையில் இருந்த பத்திரங்களை போன்ற தோற்றத்துடனே இருந்தன. ஒரு சிறு மாற்றம் மட்டும்தான். இந்த வீட்டிற்கு சொந்தக்காரியின் பெயர் என்ற இடத்தில் பத்மினியின் பெயர் இருந்தது. இதை செக்யூரிட்டிகளிடம் காட்டி, பாத்துக்கோங்க நல்லா, இவளோட அப்பா செத்து 6 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ இவளுக்கு வெறும் 19 வயசு. அப்போ அவ படிப்பு கூட முடிக்கல. அப்படி இருக்கும்போது 19 வயசு சின்ன பொண்ணு நம்பி எப்படி அவங்க அப்பா அவ பேர்ல இந்த ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க என்று பத்மினி கேட்க, அவள் சொல்வது சரியெனவே பட்டது அந்த செக்யூரிட்டிகளுக்கு. அவர்களின் சந்தேக பார்வை இப்பொழுது அவந்திகாவின் மீது திரும்பியது. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானான்? அப்போ என்கிட்ட இருக்கிற பத்திரம் போலியானது, நீங்க வச்சிருக்கிற பத்திரம் உண்மையானதுன்னு சொல்ல வரீங்க இல்லையா என்று கேட்ட அவந்திகாவின் உதடுகள் இலப்பமாக வளைந்தது. உனக்கு இன்னும் நல்லாவே காது கேட்கும்னு நான் நினைக்கிறேன் அவந்திகா. அதுவும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே நீ இந்த குடும்பத்துக்கு கொடுத்தது எல்லாமே வெறும் கஷ்டங்கள் மட்டும்தான். நான் அப்பெல்லாம் ஏன் பொறுத்து கொண்டிருந்தேன்? அதுக்கு காரணம் இந்த குடும்பத்துக்கு வெளியே இருக்க மான மரியாதை மனசுல வச்சுட்டு மட்டும்தான். ஆனா இனிமேலும் நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். இது உங்க அப்பா சாகும்போது நான் அவருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறுற மாதிரி இருந்தாலும் சரி, ஆனா உன்னோட திருட்டுத்தனத்தை எல்லாம் இன்னைக்கு நான் வெளிக்கொண்டு வந்தே தீருவேன் என்று பத்மினி வசனங்களை அள்ளி தெளிக்க, அட அட அட, என்ன அழகான டயலாக் டெலிவரி, ஹேட்ஸ் ஆஃப் போங்க. ஆனா நீங்க சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு பத்மினி. யாரா இருந்தாலும் அவங்களோட திருட்டுத்தனம் எல்லாம் ஒரு நாள் தெருவுக்கு வந்துதான் தீரணும். அது இன்னைக்கு கொண்டு வந்துடலாமா? அப்போ உன் தப்ப நீயே ஒத்துக்கிட்டு அந்த போலி பத்திரத்தை என் கையில கொடுத்துரு அவந்திகா, இல்லனா நான் போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோ கஷ்டம்லாம் உங்களுக்கு வேணாம் பத்மினி, நானே உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்க ஆல்ரெடி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு தான் வந்தேன். இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க என்று அவந்திகா கூறிய வினாடி வெளியே போலீஸ்காரின் சைரன் சத்தம் கேட்டது. இதை கேட்ட பத்மினியின் முகம் பயத்தில் வெளுத்து போய்விட்டது. பத்மினி இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்று அவளது முகத்திலேயே தெரிந்தது. இப்ப போலீஸே வந்து நம்ம 2 பேரும் வச்சிருக்க பத்திரத்துல எது உண்மையானது எது போலியானதுன்னு சொல்லிருவாங்க பத்மினி என்று கூறினாள் அவந்திகா. அவள் முகத்தில் வெற்றி அடைய போகும் மின்னல்கள் ஒளிவிட்டன. போலீஸ் வந்து பார்த்து விட்டால் தான் வைத்திருக்கும் பத்திரங்கள் எல்லாம் போலியானவை என்று தெரிந்துவிடுமே. நினைக்கும் போதே பத்மினியின் வயிற்றில் பயப்பந்துகள் உருண்டன. போலீஸ் வந்திருக்காங்கம்மா, கீழிருந்து கோமதியின் குரல் கேட்டது. இதை கேட்ட மறுநொடி தன் கையில் இருந்த பத்திரங்களை துண்டு துண்டாக கிழித்து விட்டாள் பத்மினி. கிழித்ததோடு மட்டும் இல்லாமல் தன் வாயில் திணித்து மென்று விழுங்கியும் விட்டாள்.
பத்மினியின் செயலை பார்த்தவர்கள் அதிர்ச்சியில் வாயை பிளந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்க, போடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். கண்ணை நம்பாதே என்று பாடி வைத்தது அந்த செக்யூரிட்டிகளுள் ஒருவனின் செல்பேசி ரிங்டோன். செல்பேசியை எடுத்து அணைத்தவன் யோசித்தான், எத்தனை உண்மையான வரிகள் மருத காசி உடையது என்று. எனக்கு எதிரான எந்த ஆதாரத்தையும் உனக்கு கிடைக்க விட மாட்டேன் அவந்திகா என்று பேசியவளின் கண்களில் அத்தனை விஷம். இதை கேட்ட அவந்திகாவின் கண்களிலோ மெச்சுதல் தெரிந்தது. இவ்வளவு சின்ன ஆதாரம்லாம் எனக்கு வேணாம் பத்மினி, நீங்க இதை விட பெரிய தப்பெல்லாம் பண்ணிருக்கீங்க, அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. எனக்கு ஒரு நாள் வரும், அன்னைக்கு பாத்துக்கிறேன் உங்களை. இன்னும் பத்மினியின் சுய ரூபங்களை வெளிப்படுத்த நிறைய வழிகள் அவந்திகாவிடம் இருந்தன. ஆனால் இன்று அவளுக்கு வேண்டியது பத்மினியின் அழிவல்ல, அதற்கு இன்னும் சிறிது காலம் போகட்டும் என்று நினைத்தாள் அவந்திகா. இன்று அவளது முழு கவனமும் அவளுக்கு சொந்தமான அவர்களது குடும்ப வீட்டை பத்மினியிடம் இருந்து மீட்டுவதிலேயே இருந்தது. இங்க அவந்திகான்றது யாரு? அங்கு வந்த காவல்துறை அதிகாரிகளில் ஒருவர் கேட்டார். நான் தான் சார் என்று கூறியவள், இந்த அம்மா என்னோட அனுமதி இல்லாம இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து இவங்களை இங்க இருந்து போக சொன்னாலும் போக மாட்டேன்றாங்க. அதான் உங்களை கூப்பிட வேண்டியதா போச்சு என்று அவந்திகா காவல்துறை அதிகாரிகளிடம் எடுத்துரைக்க, பத்மினிக்கு இனி இந்த வீட்டை தான் சொந்தம் கொண்டாட முடியாது என்று புரிந்துவிட்டது. இப்பொழுது அவந்திகா இந்த வீட்டை கைப்பற்றிய விதத்தை பற்றி திரித்து கூறி சமூகத்தில் உள்ளவர்களிடம் அனுதாபங்களை பத்மினியினால் பெற முடியும் தான். ஆனால் அப்படி செய்தால் இத்தனை நாட்களாக தனது கணவரின் மகளான அவந்திகாவிற்கு அண்ட இடம் தராமல் இவள் மட்டும் இந்த வீட்டில் வாழ்ந்து வந்திருக்கிறாள் என்ற செய்தியும் சேர்ந்தல்லவா அவர்களுக்கு தெரிந்து போய்விடும். அவர்கள் அதை நினைப்பதோடு மட்டும் நில்லாமல் இவளிடமே திருப்பி கேட்டுவிட்டால் இவள் தனது முகத்தை எங்கு கொண்டு போய் வைத்துக் கொள்வது? அதுமில்லாமல் சில மாதங்களுக்கு முன்தான் தனது மகளான பவித்ராவை சமூகத்தில் மதிப்பான ஒரு பெரிய குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறாள். அதனால் இப்பொழுது பத்மினியினால் எதுவும் செய்ய முடியாத கையாலாகாத நிலை. பொய்மை எப்போதும் ஓங்குவது இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவது இல்லை. வாழ்வில் அதிக அனுபவங்களை பெற்றவர்களின் வாக்கு அவ்வளவு சீக்கிரம் பொய்யாக போவதில்லை. உண்மைதானே?